கனவு காணுங்கள், யூ ஹாவ் டு ட்ரீம் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லுவார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு மேடையில் பதிவு பண்ணியிருப்பார். நான் 23 வயசில் இருக்கும்போது ஐ வாண்ட் டு பிகம் ஏ பைலட், ஒரு விமானி ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு அப்படி ஒரு கனவு இருந்துச்சு. அதனால் நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிஞ்சதும் ஏர்ஃபோர்ஸுக்கு இன்டர்வியூக்கு போனேன். அவுட் ஆஃப் 10% தே செலக்ட் 9%. ஐ எம் த அன்செலக்டட் ஃபெலோ. 10 பேரில் 9 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அப்துல் கலாம் 10வது ஆள். அவர் சோர்ந்து போகலை. அப்கமிங் டேஸ் இந்தியாவோட பிரசிடெண்ட் ஆகிறாரு, சுப்ரீம் கமாண்டர் ஆகிறாரு. அப்போ சீஃப் ஏர் ஸ்டாஃப் கிட்ட அவர் சொல்கிறார், ஐ வாண்ட் டு பிகம் ஏ பைலட். அப்போ ஸ்டாஃபும் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ட்ரைனிங் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 6 மாதமாக ட்ரைனிங் எடுக்கிறாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விமானியாக ஒரு விமானத்தை ஓட்டுறார். அவருடைய கனவு ஏதாவது ஒரு விதத்தில் நிறைவேறும் அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக சொல்லியிருப்பார். அதனால் சொல்லியிருப்பார், ட்ரீம்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு தாட்ஸ், தாட்ஸ் ரிசல்ட்ஸ் இன் ஆக்ஷன். நம்மளுடைய கனவுகள் எண்ணங்களாக பரிணமிக்குது, நம்மளுடைய எண்ணங்கள் செயல்களாக வடிவம் பெறுது அப்படின்னு சொல்லி முடிப்பார். நமக்கு தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது ஒரு கனவு இருக்குது அப்படின்னா அந்த கனவை நம்ம தினமும் மனசில் இருத்தி சிந்திக்கணும், நம்முடைய கனவுகளுக்காக உழைக்கணும். நம்ம எந்த கனவை சிந்திக்கிறோமோ அந்த கனவு ஏதாவது ஒரு ரூபத்தில் அது நிறைவேறும், அது மாற்றுக்கிறதே இல்லை. அந்த ஒரு விஷயத்தை தான் அப்துல் கலாம் சொல்லியிருப்பார். ட்ரீம் பிக்.